ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி மட்டன் மசாலா. இந்த டிஷ் பார்க்குறதுக்கு ரொம்ப திக்காகவும் சப்பாத்தி கூட பூரி கூட தோசை கூட சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜமி குக்கிங் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அந்த மட்டனை தான் முதல்ல வேக வைக்கணும். மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சல்ல இதெல்லாமே சேர்த்து முதல்ல தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இங்கே சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதுவும் நல்லா பொன்னிறமாக வதக்கணும். வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வதக்கியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ எதுவுமே நல்லா வதக்கியாச்சு. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்து இந்த வெங்காயத்தை கூட நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ மிக்ஸ் பண்ண பிறகு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மட்டனை நல்லா வதக்கணும். பார்த்திங்கன்னா கீழே அடி பிடிக்காத அளவுக்கு மட்டனை நல்லா வதக்கணும். நம்ம மட்டனை எந்த அளவுக்கு வதக்கணும்னா நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு வதக்கணும். பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம் அதில் இருக்கிற மாதிரியே தெரியல, அந்தளவுக்கு வதக்கணும். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கணும். நான் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இந்த மசாலா எல்லாம் இந்த மட்டனில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ இது கூட நம்ம தயிர் சேர்க்கணும். இப்போ தயிர் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா அடித்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட சேர்த்து அதுவுமே நல்லா வதக்கணும். நம்ம இப்போ சேர்த்துருக்க தயிர் பார்த்திங்கன்னா அந்த மட்டன்லேயே நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ மட்டன் வேகிறதுக்கு தண்ணி சேர்க்கணும். தண்ணி பார்த்திங்கன்னா நார்மல் தண்ணி இல்லாமல் தண்ணி சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை தான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இது மாதிரி சேர்க்கும்போது மட்டன் சீக்கிரமாக வேகும், அதுக்காக தான் சுடு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ மட்டன் வேகட்டும். மட்டன் வேகிறதுக்குள்ளே மசாலா செஞ்சுக்கலாம். இப்போ வேறு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் அதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கணும். பூண்டு சேர்த்து வதக்கின உடனே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து அதுவுமே நல்லா வதக்கணும். வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வதக்கியாச்சு. இப்போ இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதுவுமே நல்லா வதக்கணும். கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கணும். ஆல்ரெடி நம்ம அந்த மசாலாவே மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும். சேர்த்து அதுவுமே நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நான் இங்கே ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதுவுமே நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கணும். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலேயே நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கணும். மட்டனும் நல்லா வெந்திருக்கு. நம்ம இப்படி வேக வைக்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சே வேக வச்சு வந்தால் கீழேயும் அடி பிடிக்காது. இப்போ இது கூட ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து எதுவுமே நல்லா இந்த மட்டன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ வெங்காயம் தக்காளி வதக்கின பாத்திரத்தில் மசாலா இருந்தது, அதில் தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மட்டனில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துவோமே அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கணும். இப்போ கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கணும். கஸ்தூரி மெத்தி பார்த்திங்கன்னா அப்படியே சேர்க்காமல் ஒரு பேனில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்துக்கணும். கடைசியாக கொத்தமல்லியை சேர்த்துக்கணும். சேர்த்து இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. இந்த மசாலா பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நம்ம ஹோட்டலில் போய்ட்டு சாப்பிட்டோன்னா எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் கூட இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி திக்காக நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்குது.
நம்ம மட்டன் எடுத்தோன்னா ஒரே மாதிரி செய்யாமல் இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, தோசை, பூரி, சாதத்தில் கூட இந்த மசாலா போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.